ஸோ மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் எப்படி பிஸ்னஸாக பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் பிஸ்னஸாக அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ ட்ரக்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மக்லிங்கில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் ட்ரக்ஸ் அண்ட் ஸ்மக்லிங் 2 பிஸ்னஸை அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவர் இந்த யோசிக்கிறாரு நம்ம இந்த பிஸ்னஸ் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் முயற்சி பண்ணுறாரு. உடனே அவரால் பிஸ்னஸ் வெளியே வர முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸ் வெளியே வர அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் வந்து டாலியாவை வந்து பார்க்குறாரு. ஸோ டாலியா பார்த்தோன்னே பார்த்தா 2 பேருக்கும் உடனே வந்து பிடிச்சி போய் லவ் பண்ணுறாங்க. ஸோ லவ் பண்ணதுக்கப்புறமா இந்த டேட்டிங் பார்ட்டி அப்படியே அவங்க லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மைக்கேலும் டாலியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னா, மைக்கேலுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ்ன்றது ஆயிருக்கு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கிட்ட போய் பேசி அவர் டைவர்ஸ்ன்றது வாங்கி வாங்கினா 1 வீக்லேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா டாலியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இவங்க போய் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவே போயிட்டுருக்கு. ஸோ மைக்கேலுக்கும் டாலியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆசைன்றது இருக்குது. என்னென்னா,